முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிபிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கும் மற்றும் இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரேலிஸ் ஆகிய தேர்வுகளின் எழுத்து தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகளுக்கான இரண்டாம் கட்ட அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1/9/2020, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அட்மிஷன் பேஜ்க்கான லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு எதனா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான கண்டென்ட் வச்சிருக்கோன்னுட்டு. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா புக் பேக் கொஸ்டின் படிச்சுப்பாங்க சார் சமச்சீர் புக்கில். இந்த மாதிரி நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க நாங்கள் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்றது நிறைய பேர் மனசில் கேள்விகளாகவே இருந்திருக்கும். ஸோ அதற்கான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்குலாம் சமச்சீர் புக்கு அப்படின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டரில் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸுக்குலாம் என்சிஆர்டி புக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த என்சிஆர்டி புக்ஸ் சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த புக்ஸ்ல இருந்து தான் பெரும்பாலான ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கேள்விகள் எடுப்பாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ்னுடைய நாங்கள் இது வந்து இனிமே வந்து உங்களுக்கு வீடியோவா கொடுக்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறோம். இன்னைக்கு நாங்கள் ஜெனரல் நாலேஜ் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் பிளஸ் சம் ஜிகே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதுல உங்களுக்கு ஒரு பிளஸ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸை நாங்கள் உங்களுக்கு தமிழ்லையும் தரோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரும்பாலும் பொறுத்தவரையும் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது எக்ஸாம்ல. ஆனா சில பேருக்கு அது தமிழ்ல படிச்சாதான் ஈஸியா புரியும். அதனால தான் நாங்கள் உங்களுக்கு தமிழ்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ நார்த் இந்தியாவிலாம் இந்த இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவிக்கெல்லாம் கோச்சிங் சென்டர்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளஸ் பைலிங்குவல் ஹிந்தியில் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இங்கே நீங்கள் தமிழ்நாட்டு பீப்புள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லையும் வச்சிருக்கோம், தமிழ்லையும் வச்சிருக்கோம், பைலிங்குவலா செட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து யூஸ் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோவில் ஒவ்வொரு கொஸ்டினும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க கூட. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேஷன்ஸ் இஸ் கரெக்ட்? நாட் ஒன்லி ஃபார் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ், இது பிசி எக்ஸாம்ஸ்ல படிக்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ எது வந்து பின்வருவனவற்றுள் கரெக்ட்னு கேட்டிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட ஃபார்முலாவை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ ஸ்பீடுக்கு ஃபார்முலாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேகம்ன்றது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுதான் ஃபார்முலா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது ஃபார்முலாலே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது எவ்வளவு தொலைவு, ஒரு தொலைவை நீ எவ்வளவு நேரத்தில் கடக்கிற. இப்போ 10 கிலோமீட்டர் தொலைவை நீ வந்து 3 மணி நேரத்தில் கடக்கிற அப்படின்னா 10 கிலோமீட்டர் நடந்து போனா சொல்றேன். ஓகேவா? 10 கிலோமீட்டர் வந்து நீங்க 3 மணி நேரத்தில் கொடுக்குறீங்கன்னா நீங்க எடுத்துக்கொண்ட ஸ்பீடு என்ன, எவ்வளவு ஸ்பீடா நடந்து போயிருப்பீங்க. அப்போ ஸ்பீடு ஃபார்முலாவே என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தி பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ். அது எப்படி ஒரு முக்கியமான கேள்வி, இது ரொம்ப பேசிக்கான முக்கியமான கேள்வி, நிறைய பேசிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியது தான். வேகத்தினுடைய அலகு என்னன்னு கேட்டிருக்கோம். அதாவது இங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேகத்தின் அலகு வந்து நம்ம கிலோமீட்டர் பை ஹவர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா வேகத்தினுடைய அலகு கிலோமீட்டர் பை ஹவர்னு கூட குறிப்பாங்க. ஆனா நான் இங்க கேட்டிருக்கிறது நல்லா கவனிங்க, பேசிக், அதாவது அடிப்படை அலகு என்ன. தமிழ்ல வந்து கேள்வி ஒழுங்கு திருத்திக்கோங்க. அடிப்படை அலகு என்ன, வேகத்தின் அடிப்படை அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் வராது, மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பை வினாடி தான் வந்து என்னது வேகத்தினுடைய அடிப்படை அலகு. ஓகேங்களா? So the third question, the value of 2 km per hour is equal to, அதாவது 2 கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்டா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை நீங்க மாற்றணும், மீட்டர் பை செகண்டா மாற்றணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற வேல்யூவோட நம்ம எதை பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5/18. புரியுதுங்களா? அதாவது வந்து கிலோமீட்டர் பெருசு, கிலோமீட்டர்னா பெருசுங்க, கிலோமீட்டர்னா பெருசு, மீட்டர்னா சின்னது. அப்போ பெருசுல இருந்து சின்னதை மாற்றணும்னா மேல சின்ன வேல்யூ போடணும். இதே மீட்டர்ல இருந்து கிலோமீட்டரா மாத்த சொல்றாங்கன்னா எதால பெருக்கணும்னா 18/5ஆல பெருக்கணும். அதாவது சின்னதுல இருந்து பெருசுக்கு போனோம்னா, சின்னதுல இருந்து பெருசுக்கு போனோம்னா மேல பெரிய வேல்யூ போடணும், பெருசுல இருந்து சின்னது போனோம்னா மேல சின்ன வேல்யூ போடணும். அப்ப 2 நம்ம 5/18ஆல வகுத்தா இதை வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்திடலாம். ஸோ இதை அடிச்சு காமிக்கலாங்களா? 2 ஒரு முறை, 18 வந்து 9 முறை, ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா. அப்போ மீட்டர் பர் செகண்டா மாத்தினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5/9 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 2 கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாத்தினா 5/9 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின்,
the meter that measures the distance moved by a vehicle. அதாவது வண்டி எவ்வளவு தூரத்தை கடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கிற ஒரு மீட்டர் என்ன மீட்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வண்டி வச்சுட்டு இருக்கவங்களே ஈஸியாக சொல்லிடுவீங்க ஓடோ மீட்டர்னு. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு அப்படின்றத வந்து குறிக்கக்கூடிய மீட்டர் தான் என்ன ஓடோ மீட்டர். 20 கிலோமீட்டர் போயிருக்கா, 40 கிலோமீட்டர் போயிருக்கா அப்படின்னு சொல்ற மீட்டர் என்ன ஓடோ மீட்டர். 5th கொஸ்டின் பாருங்க. The meter that is used to measure speed of a vehicle. அதாவது வண்டியின் வேகத்தை, அங்க வந்து கடக்கும் தூரத்தைன்னு கேட்டிருந்தேன், இங்க வந்து என்ன சொல்லியிருக்கேன் வண்டியின் வேகத்தை. அப்போ ஸ்பீடை மெஷர் பண்ற மீட்டருக்கு பேர் என்னதான் இருக்கும் ஸ்பீடோமீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேங்களா, ஸ்பீடோமீட்டர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 6th கொஸ்டின். An example of oscillatory motion. அதாவது அலைவு இயக்கத்தின் உதாரணம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கா ஸ்கூல்லே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிம்பிள் பெண்டுலம், ஒரு ஊஞ்சல் இருக்கு. இந்த ஊஞ்சல் வந்து இப்படி ஆடிட்டே இருந்துச்சுன்னா இப்படி இப்படி இப்படின்னு போவோம். இந்த இடத்துல ஆடுற மாதிரி காமிப்பாங்க, திருப்பி இப்படி இப்படி இப்படின்னு வரும். ஸோ இது எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 1/t செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு அலைவு ஊஞ்சலின் இயக்கம் தான் வந்து எதுக்கான உதாரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலைவு இயக்கம். அதாவது ஆசிலேட்டரி மோஷனுடைய ஒரு எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிள் மோஷன் ஆஃப் எ ஸ்ப்ரிங், அதாவது ஊஞ்சலின் இயக்கம். ஓகேங்களா, ஸோ 6th கொஸ்டின் வரையும் புரிஞ்சிச்சுல்ல. 7th கொஸ்டின் போயிடலாங்களா. ஸோ 7th கொஸ்டின், எ காம்பினேஷன் ஆஃப் 2 or more cells. அதாவது ஒரு செல் இருக்கு, பிளஸ் மைனஸ்னு ஒரு செல் இருக்கு. ஓகேங்களா, பிளஸ் மைனஸ்னு ஒரு செல் இருக்கு. இதை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் செல்னு சொல்லுவேன். ஓகேங்களா, இது என்னன்னு சொல்லுவேன் எலக்ட்ரிக் செல், மின் செல், எலக்ட்ரிக் செல் அல்லது மின் செல் எப்படின்னா சொல்லுவேன். இதே இந்த 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களை நான் இணைத்தா என்ன சொல்லுவேன். அதை இப்படி ஒரு 3 செல்லை வச்சு பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ்னு இருக்கு. இதெல்லாம் நான் கனெக்ஷன் கொடுத்து இப்படி இணைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த தொடருக்கு பேர் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி, மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா, a combination of 2 or more cells என்னன்னு சொல்லுவாங்க மின்கல அடுக்கு பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்பதான் நிறைய சேவ் பண்ணி வைக்க முடியும் எனர்ஜியை. அதை வச்சு தான் உங்களால எவ்வளவு வேணா ரன் பண்ண முடியும் பேட்டரி அப்போது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது 8வது கேள்வி. current flows through the circuit when the circuit is in dash condition. அப்போ ஒரு சர்க்யூட்ல கரண்ட் போகுது, இதுதாங்க ஒரு சர்க்யூட். ஓகேங்களா, இந்த சர்க்யூட்ல பெருசா இருக்கிறது வந்து பிளஸ், இது மைனஸ். இங்க ஒரு பல்ப் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த பல்பு இது வழியா பல்பு வழியா கரண்ட் போச்சுன்னா தான் இந்த பல்ப் எரியும். அப்போ எப்போ வந்து இந்த சர்க்யூட் ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்விட்சை வச்சு நான் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணாதான் இந்த இருந்து அட்ராக்ட் ஆகி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா தான் இந்த பல்ப் எரியும். அப்போ க்ளோஸ்டு கண்டிஷன், ஸ்விட்சை வச்சு நான் க்ளோஸ் பண்ணாதான் என்ன ஆகும், ஒரு மின்சாரம் ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றவே ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ 9th கொஸ்டின் போலாங்களா. a glowing filament will be. அதாவது லைட் எரியுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குண்டு பல்ப், சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க, இப்போ கூட குண்டு பல்ப்லாம் இருக்குங்க. இந்த குண்டு பல்புக்குள்ள ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும். ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இப்படி சுற்றி இருக்கும். இது வந்து பளிர்னு எரிஞ்சாதான் வந்து லைட் வரும். ஓகேங்களா, இதில் எப்படிங்க எரியும் அப்படின்னு கவுண்டமணி மாதிரி செந்தில் மாதிரி கேட்டுறாதீங்க. இதுலேருந்து எப்படின்னா வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து ரொம்ப மெல்லிய இழையால் ஆகப்பட்டிருக்கும். ஸோ அதுலேருந்து தான் லைட் ஒளி வெளிச்சம் வரும். ஸோ அது எப்போ பளபளக்கும், அந்த இழை வந்து எப்போ பளபளக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலையில், அட் ஹை டெம்பரேச்சர். நீங்கள் லைட் போடுவீங்க, ஸ்விட்சை போட்ட உடனே ஹை டெம்பரேச்சர் கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும். அப்போ ஹை டெம்பரேச்சர் போகும்போது தான் என்ன ஆகும், பளிச்சுன்னு நமக்கு லைட் எரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, so 10th question போலாங்களா. 10th question, the wire which melts and breaks the circuit when large current is allowed to flow through it is called. so ஒரு முக்கியமான question. அதாவது ஒரு வயர் இருக்கு, அதிகப்படியான மின்சாரம். ஓகேங்களா, இங்க ஒரு வயர் இருக்கு, அதிகப்படியான மின்சாரம் ஹை கரண்ட் வந்து அதுல வழியா ஃப்ளோ ஆகும்போது இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடும். அதாவது விஜயகாந்த் மாதிரி இல்லை. ஸோ எலக்ட்ரிக் மின்சாரம் வந்து என்ன ஆகிடும், ஒயர் பிஞ்சு விழுந்துடும். ஸோ அது என்ன, அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஈஸியாக தெரியும். நம்ம வந்து வீட்டிலே கேட்ப உடனே எல்லாருக்கும் இது பெரும்பாலும் கேட்ட வார்த்தை தான். எப்பப்பா அதிகப்படியான கரண்ட் போயிருக்கா, நிறைய கரண்ட் வந்துட்டு சடனாக ஷார்ட் ஆச்சு, அப்போ ஃபியூஸ் போயிட்டு இருக்குங்க, ஃபியூஸ் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபியூஸ் ஒயர் தான் அதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபியூஸ் ஒயர். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயர். ஓகேங்களா, ஸோ ஃபியூஸ் ஒயர் தான் அதிகப்படியான மின்சாரம் போகும்போது என்ன ஆகிடும், கம்பி உருகி பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ 11th கொஸ்டின், டேஷ் பீஸ் இஸ் அட்ராக்டட் பை அன் எலக்ட்ரோமேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட் எப்படி உருவாகுதுன்னு தெரியுங்களா. ஸோ நம்ம நிறைய யூஸ் பண்ண ஒரு தான், ஒரு சாதாரண ஒரு கம்பி சுருளுங்க. இது வந்து ஒரு சாதாரண காப்பர் கம்பி சுருள்னு வச்சுக்கோங்க. காப்பர் சிம்பால ஆன ஒரு கம்பி சுருள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகி வெளியே வரும்பொழுது கரண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல் மூலமா இந்த கம்பி, சாதாரண கம்பி, மின்சாரம் இது வழியா ஊடுருவும் போது இது ஒரு மேக்னெட்டா மாறும்.
அதாவது டெம்பரவரி மேக்னெட்டா மாறும், தற்காலிக ஒரு மேக்னெட்டா மாறி எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பொருளை இழுக்கும். இதை தான் ரிலே அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வண்டியில கூட ரிலேன்னு ஒரு சுவிட்ச் போயிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேன்ற சுவிட்ச் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கம்பி சுருள். அந்த கம்பி சுருள் வழியா கரண்ட் போச்சுன்னா அது என்ன ஆகும், மேக்னெட்டா மாதிரி எதிர்க்க இருக்க ஒன்றத்தை இழுத்து ஆன் பண்றதுக்கு உதவும். அவ்வளவுதான் ஒரு ஸ்விட்ச். ஸோ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த பீஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டால அட்ராக்ட் பண்ணப்படும்னா, விறகு மரக்கட்டையை பண்ணுமா, பண்ணாது. பிளாஸ்டிக்கை பண்ணுமா, பண்ணாது. ரப்பரை பண்ணுமா, பண்ணாது. அப்ப அயனை தான் அது ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 12th கொஸ்டின் போலாம். An electromagnet is one which behaves as a magnet when current is. அதாவது ஒரு மின்காந்தம் காந்தம் போல் எப்போது செயல்படும். இப்பதான் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணேன். அது எப்ப செயல்படும்னா கரண்ட் அது உள்ள போகும்போது தான். கரண்ட் வந்து ஒரு காந்தத்து, அதாவது ஒரு கம்பிக்குள்ள போகும்போது தான் அது என்னவா ஆகும், காந்தம் போல ஆக்ட் ஆகும். ஸோ அலோட் டு ஃப்ளோ த்ரூ எ கரண்ட். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அது வழியா ஃப்ளோ பண்ண அனுமதிக்கும் போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ அடுத்தது 13th கொஸ்டின். When electric current passes through a wire, it behaves like a magnet. This is the, அதாவது வந்து ஒரு கம்பியில் மின்சாரம் செல்லும் பொழுது அது கந்தகமாக உருமாறுகிறது. இது எதனால்னு கேட்டிருக்கான். இப்பதான் எக்ஸ்பிளைனோட பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கம்பியில் வந்து மின்சாரம் செல்லும் பொழுது மின்சாரத்தில் உள்ள மேக்னெட்டிக் எஃபெக்ட், அதாவது கரண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எஃபெக்ட் மூலமா தான் என்னன்னு மாறுது, கம்பி காந்தகத்தன்மையா மாறுது. அப்ப மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த கரண்ட், மின்சாரம் காந்தத்தன்மையினால். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 14th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். லைட் டிராவல்ஸ் இன், ஒளி வந்து எந்த பாதையில் செல்லும் கேட்டிருக்கான். எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு லேசர் லைட் அடிக்கிறேன். ஸோ லேசர் லைட்டை நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எப்படி போகும், ஸ்ட்ரைட்டாக போகும்ல. ஸோ ஒளி டிராவல் இன் ஸ்ட்ரைட் லைன், அதாவது வந்து லைட் வந்து எப்படி டிராவல் ஆகும், ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் ஆகும், நேர்கோட்டு பாதை. ஸோ இங்க லேசர்னு கொடுத்துருக்கல, இந்த லேசரோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், லேசருடைய எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம். ஸோ இதை கூட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ லேசருடைய விரிவாக்கம் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. So 15th question பாத்தீங்கன்னா, splitting of white lights into 7 colors. ஓகே, ராமன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, ராமன் கண்டுபிடிச்சது. ஸோ அதுல வந்து ராமன் எஃபெக்ட் அதை படிக்கும் போதே தெரியும், ஒளிச்சிதறல், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் இன்டு, அதாவது வெள்ளை நிறம் வந்து, வெள்ளை நிறத்தை ஒரு முப்பெட்டகம் வழியா நான் செலுத்தும் பொழுது அது 7 வண்ணங்களாக பிரியும். ஓகேங்களா? 7 கலர்ஸ் தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரியும். இந்த மாதிரி 7 கலர்களாக பிரியுது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன், ஒளிச்சிதறல். அப்போ ஒயிட் லைட், அதுதான் அந்த 7 கலர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விப் கயார், விப் கயார். ஸோ ஆர்னா ரெட்டு, ஓனா ஆரஞ்ச், எல்லோ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிரீனு, அடுத்தது ப்ளூ, அடுத்தது இண்டிகோ. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வயலட். ஓகேங்களா? வயலட். அப்ப விப்கயார்ன்றது 7 கலர். எது? இந்த ஒயிட் லைட் பிரியது தான். இதுதான் சூரியன்ல இருந்து தோன்றக்கூடிய கலர், வானவில்லாக நமக்கு தெரியுது. ஸோ வானவில் எந்த பிரின்சிபல்ல தேருதுன்னா அதுவும் டிஸ்பர்ஷன், ஒளிச்சிதறல் பிரின்சிபல்ன்றதை கரெக்டா சொல்லிடுங்க. ஓகேங்களா? 16th கொஸ்டின். when white light is passed into a prism it split into. நான் இப்பதான் சொன்னேன், ஒரு பிரிசம், ஒரு முப்பட்டகம் வழியா நீங்க ஒயிட் லைட் அனுப்பும்போது அது எத்தனை கலரா பிரியுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆன்சர் மேலே எதா இருக்கு, 7 கலர், 7 கலர்ஸ். ஓகேங்களா? 7ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 17, சன்லைட் இஸ், சூரிய வெளிச்சம் என்பது. இதை கூட கேட்டிருக்காங்க, பேசிக் கொஸ்டின். எல்லாரும் என்ன நினைப்போம், சூரியன் சாயங்காலம் மறையும் போது ரெட் கலர் தெரியுதுங்க, அப்ப சிவப்பு கலருங்க, இல்லப்பா காலைல தெரியும் போது எல்லோ கலர் தெரியுது, மஞ்சா கலருங்க அப்படின்னு நிறைய பேர் போடுவீங்க. ஆனா உண்மையிலே சன்லைட் என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் இன் கலர், வெள்ளை நிறம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 18th, இமேஜ் ஃபார்ம்டு பை எ கான்வெக்ஸ் மிரர். நல்லா கேட்பாங்க, நிறைய கேட்பான். ஒரு குவியாடியில் தெரியும் உருவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெய் பிம்பம், உண்மையான பிம்பம் விர்ச்சுவல் இமேஜா இருக்கும். அதே நேரத்தில் எரெக்டட் இமேஜ் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ். அப்போ எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு கான்வெக்ஸ் மிரர், நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மிரரை பொறுத்தவரை நிறைய கேள்விகள் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கான்வெக்ஸ் மிரரில் தெரியக்கூடிய இமேஜ் வந்து விர்ச்சுவல் இமேஜ், எரெக்ட் ஆகிட்டு டிமினிஷா தெரியும். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ். ஓகே? ஸோ 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the image which can be caught on a screen is, அதாவது திரையில் தோன்றும் பிம்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியல் இமேஜ். அடுத்தது 20th கொஸ்டின், a virtual image larger than the object can be produced by a, பொருளின் அளவை விட பெரியதாக தெரியும் மெய்பிம்பம் எதில் தெரியும் கேட்டிருக்கான். ரொம்ப முக்கியம், ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பொருள் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம பல்லு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த மிரரில் பார்த்தா நம்ம பல்லு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ தான் அதில் சொத்தை இருக்கான்றதையும் கண்டுபிடிப்பான். அப்போ டென்டிஸ்ட்லாம் பயன்படுத்துறது இந்த மிரர் தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ ஒரு பொருளோட அளவை விட பெருசாக காமிக்கக்கூடிய மிரர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இதை தான் கேட்பான். டென்டிஸ்ட் எந்த மிரர் பயன்படுத்துவான் அப்படின்னு கேட்பான். ஸோ டென்டிஸ்ட் பயன்படுத்துறது இந்த மிரர் தான், அதாவது பல் மருத்துவர்கள். ஸோ என்ன மிரர்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர், குழியாடியை தான் பயன்படுத்துவாங்க. இதில் தான் பொருளினுடைய அளவை விட அது என்னவா காமிக்கும், பெருசு பண்ணி காமிக்கும். ஸோ 26வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி பாருங்க. டைப் ஆஃப் த மிரர் தட் இஸ் யூஸ்ட் இன் ரியர் வியூ மிரர். நமக்கு ரெண்டு கேள்வி தாங்க கேட்பாங்க. ஒன்று டென்டிஸ்ட் பயன்படுத்துறது என்ன மிரர்னு கேட்பான். இன்னொன்று வாகனங்களில் பின்னாடி வரவங்களை பார்க்கறதுக்கு ரியர் சைட் வியூ மிரரை எதை பயன்படுத்துவான்னு கேட்பான். ரியர் சைட் வியூ மிரர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ், பின்னாடி வரவங்களை பார்க்கறதுக்கு. டென்டிஸ்ட் பயன்படுத்துறது கான்கேவ், இப்போ தான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ 22 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த கேள்வி வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறான், பிசியில் கூட கேட்பான். வேர்ல்டு வாட்டர் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், உலக தண்ணீர் தினம் என்று அப்படின்னு கேட்பான். ஸோ ரொம்ப தண்ணீரை பற்றி கேட்கணும்னா ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ மார்ச் 22ஆம் தேதி தான் என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க, உலக தண்ணீர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 23rd, out of the following which year was observed as the International Year of Fresh Water? பின்வரும் எந்த ஆண்டு தூய்மையான நீருக்கான ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது? ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். தூய்மையான நீருக்கான ஆண்டு ஒரு ஜென்ரலாக கேளுக்குங்க. ஸோ 2008 தான் என்னன்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான நீருக்கான ஆண்டாக அங்கீகரித்து வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, தண்ணீர் எத்தனை வகையாக உள்ளது? யாருக்காவது தெரியுமா தண்ணீர் எத்தனை வகையாக உள்ளதுன்றது? ஸோ தண்ணீரை வந்து சில கூகுள்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா 3 ஃபார்ம் ஒன்றுத்தில் காட்டும், 2 ஃபார்ம்னு ஒன்று காட்டும். ஸோ இந்த கேள்விக்கு எது பதில்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸ் தான் ஆன்சர். ஸோ தண்ணீர் என்னென்ன வகையா அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ். அதாவது திரவம், திண்மம், திரவம், அடுத்தது கேஸ்னா வாயுன்னு சொல்லுவீங்களே. ஸோ சாலிட், லிக்விட், கேஸ் ஃபார்மில் தான் வந்து 3 ஃபார்ம்ஸாக இருக்குது. ஆனால் வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் டென்சிட்டி, அடர்த்தி அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம்ஸ், லோ டென்சிட்டி, ஹை டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கேள்வியை சொல்லிடுறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா லோ, ஹைன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் சொல்லலாம். ஆனால் இங்கே காமனாக வாட்டர் எக்ஸிஸ்ட்னு தான் கேட்டிருக்கோம். அப்போ சாலிட், லிக்விட், கேஸ்னு 3 ஃபார்ம் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ 25th கொஷின், the solid form snow and ice is present in, எல்லாருக்குமே தெரியும் திடமான பனியாக நீர் பூமியில் எங்க உள்ளதுன்னு கேட்டிருக்கான். அதாவது பனிக்கட்டியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துருவ பகுதிகளில் தான். போல்ஸ், போலார் பியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே பனிக்கரடி, போலார் பியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ போல்ஸ்ல தான் ஐஸ் கட்டிங்கெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 26th கொஷின், the process of seeping of water into the ground is, பூமிக்குள்ள நீர் ஒழுகுவதை என்னன்னு சொல்லுவாங்க? பாருங்க, எதுக்கு நாங்க தமிழ்ல கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இப்ப தெரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட சில பேருக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா தமிழ் மீடியம் படிச்சுட்டு எனக்கு நேவி தான் போனேன், ஏர்ஃபோர்ஸ் தான் போகணும் எய்ம் வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்குலாம் தமிழ்ல என்ன அர்த்தம் படிச்சுட்டு அப்பதான் ஈஸியா மனசுல பதியும். ஓகேங்களா? ஸோ பூமிக்குள் நீர் ஒழுகுவதை எவ்வாறு கூறுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊடுருவல், இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது பூமிக்குள்ள நீர் போறதை வந்து இன்ஃபில்ட்ரேஷன். ஓகேங்களா? 27th, dash allows the water to seep in easily. அதாவது எது வந்து ஈஸியா வந்து ஒழுகும் நீரை அனுமதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்லாண்ட், புல்வெளியில தான் என்ன ஆயிடும், தண்ணி ஈஸியா வந்து உறிஞ்சிக்கப்படும். ஓகேங்களா? சிமெண்ட் ஃப்ளோர், மார்பிள் ஃப்ளோர்லாம் தண்ணி ஈஸியா உரியாது, நம்ம தான் தொடச்சு காய வைக்கணும். அடுத்தது, the branchy part of the tree above the stem. அதாவது வந்து மரத்தோட வேர் இப்படி இருக்கும், மரத்தோட தண்டு இப்படி இருக்கும், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இதை என்னன்னு சொல்லுவாங்க, இந்த பிரான்ச்சி பார்ட்ஸ். அதாவது மரம் வந்து இப்படின்னு இருக்கும் இல்லைங்க பெருசா. ஸோ இப்படி இருக்கிற இந்த பார்ட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன், மகுடம், மரத்தின் மகுடம் சொல்லுவாங்க. கிளை பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டிற்கு என்ன பெயர்? க்ரௌன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 29th கொஷின், மஷ்ரூம் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹீட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது காளான் மற்றும் நுண்ணுயிரிகள்லாம் எதை உண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதை உண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கைஸ் தான், பூஞ்சைகளை தான் உண்ணு. அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மட்கிய பொருட்கள் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து மட்கிய பொருள். அடுத்தது 30வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க. காடுகளை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. காடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நுரையீரல்கள். ஏன் சார் பச்சை நுரையீரல்கள்னு சொன்னீங்கன்னா அமேசான் காட்டுலேருந்து தான் உலகத்தில் சுவாசிக்க வேண்டிய 4/3 பகுதி காற்றை வந்து தருதுன்னு சொல்றாங்க. அமேசான் காடு பகுதிகள் தான். அப்போ காடுகள்லேருந்து தான் ஆக்சிஜன் அதிக அளவில் நமக்கு வர்றதுனால ஸோ நம்ம ஆக்சிஜன் எங்கே சுவாசிப்போம்? லங்ஸ் மூலமாக தானே சுவாசிப்போம். அப்போ காடுகளை எதன்னு சொல்றாங்க? பச்சை நுரையீரல்கள், கிரீன் லங்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ 31வது கேள்வி, liquid waste consisting of suspended impurities is called, அதாவது திரவ கழிவுகளில் இருக்கும் அசுத்தங்களை என்னன்னு சொல்றோம்? சீவேஜ், கழிவு நீர்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்தது வாட்டர் பார்ன் டிசீசஸ், ரொம்ப முக்கியமான கேள்வி. நீர் மூலம் உண்டாகும் நோய் எது? இதில் பார்த்தாலே சொல்லிடலாம். நீரிழிவு நோய் வருமா, குடலழற்று நோய் வருமா, புற்றுநோய் வருமா? இதெல்லாம் நீரின் மூலம் வராது. அப்போ நீரின் மூலம் உருவாகக்கூடிய நோய் காலரா. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கான். ஸோ இதுவரையும் வந்து சயின்ஸ், அதாவது 7th சயின்ஸில் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நாங்கள் போட்டுகிட்டே வரோம். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 33rd கொஷின்ஸ் போயிடலாம், ஜென்ரல் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ இது வரையும் சயின்ஸே பார்த்துட்டு போர் அடிக்கலாம், அதனால தான். இப்போ ஃபோக் டான்ஸ் ஆஃப் கர்நாடகா, இந்த மாதிரி கேட்பான். இந்த எந்த ஸ்டேட்டினுடைய பாரம்பரிய டான்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்நாடகாவினுடைய பாரம்பரிய கிராமிய நடனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யக்ஷகனா. அப்படியே எரும மாட்டு தலை வச்சு 2 மத்தளம் அடிச்சுட்டு ஆடுவாங்க. ஸோ நல்லா இருக்கும் அந்த டான்ஸ் பார்க்கறதுக்கே. ஸோ ஃபோக் டான்ஸ் ஆஃப் கர்நாடகா என்னன்னு பார்த்தீங்கன்னா யக்ஷகனா. அடுத்தது 34th ஸ்கீம், அன்னபூர்ணா ஸ்கீம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இந்த இயர். அன்னபூர்ணா திட்டம் எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா திட்டம் 2000 வருடம் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த ஸ்கீமுடைய முக்கிய நோக்கம் ஓல்டேஜ் பர்சன்ஸ் வந்து சாப்பிடணும், அதாவது வயசானவங்களை வீட்டை விட்டு தெரித்திடலாம், இல்லைன்னா எங்கன்னா அனுப்பிச்சி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்லபடியாக அந்த ஸ்கீம்ஸ் அவங்க வந்து நல்லபடியாக சாப்பிடணும், உணவு வந்து அவங்களுக்கு இதுவாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அன்னபூர்ணா திட்டத்தை வந்து அப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தொடங்குச்சு. ஸோ 1 ஏப்ரல் 2001 அப்போ இந்த திட்டத்தை 2000 ஆண்டு முடிவு எடுத்து தொடங்கிட்டாங்க. 2001 எல்லாருக்குமே இது கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? அன்னபூர்ணா திட்டம். அடுத்தது முக்கியமான ஒரு கேள்விங்க, ப்ராஜெக்ட் டைகர். இது யார் ஆரம்பிச்சாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்திரா காந்தி பிரதமர் வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்த சமயத்தில் தான் வந்து ஆரம்பிச்சாங்க, இந்திரா காந்தி அம்மையார். ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1973. அப்போ வந்து கிட்டத்தட்ட புலிகள் வந்து 20,000 தாங்க இருந்துச்சு. அதை நம்ம 40,000 அளவுக்கு மாற்றணும், டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தையே ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ இது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது, புலிகளும் வளரணும். ஏன்னா புலிகள் வந்து சார் புலினால என்ன லாபம்னா புலிகள் வந்து அழியும் பொழுது உணவு சங்கிலி அங்கே பாதிக்கப்படும். ஸோ இப்போ வந்து பாருங்க, நீங்க பறவைகளை அதிகமாக அழிக்கும் பொழுது என்ன ஆயிடுது, அங்க இருக்கிற புழு பூச்சிகள் அதிகமாக வளர ஆரம்பிக்குது. அதனால நமக்கு பயிர்களே கிடைக்காம போயிடும். அதனால உணவு சங்கிலியை ப்ராப்பரா கடவுள் ஒரு டிசைன்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உணவு சங்கிலி அமையணும். அதனால தான் புலிகளை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க, அதிகப்படியா இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இது 1973 ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன நேஷனல் பார்க்ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஸோ இந்த நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ 35வது கேள்வி முடிஞ்சிச்சு. 36 ரைட் லைவ்லிஹுட் அவார்ட் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் இன். வாழ்வாதார உரிமைக்கான விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 தான் இந்த அவார்டை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது என்ன கவர்மெண்ட் வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு கவர்மெண்ட் வழங்குது. ஓகேங்களா? ஸ்வீடன் நாட்டு கவர்மெண்ட் வழங்குது. ஓகே. 37th இந்த மாதிரி கேட்பாங்க, யாராவது ஒரு பிளேயரை கொடுத்துட்டு இது இங்கே எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆகணும்னு கேட்பாங்க. இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து பிங்கி ஜாத்ரா. ஸோ பிங்கி ஜாத்ரான்றவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங். சார் அவ்வளோ பெரிய பேராக நான் கேள்விப்பட்டதே இல்லை, இவங்க அவ்வளோ ஃபேமஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ பாக்ஸிங்கில் நிறைய சாதிச்சிருக்காங்க, நிறைய காமன்வெல்த் கேம்ஸில் பிரான்ஸ் மெடல்ஸையும் நிறைய வந்து டோர்னமெண்ட்டில் வந்து நமக்கு வந்து இந்திய சார்பில் கோல்டு மெடலையும் ஜெயிச்சு கொடுத்தவங்க. அடுத்தது 38வது கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிர்னா டேம் எங்க இருக்குன்னு கேட்குறான். ஸோ கிர்னா டேம் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. மகாராஜாங்கெல்லாம் வந்து கீர் குடிப்பாங்க நிறைய. ஓகேங்களா? மகாராஜாலாம் நிறைய என்ன குடிப்பாங்க, கீர்னா பாயசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாயசம்லாம் அதிக அளவில் விருந்தில் படைக்கப்பாங்க. ஸோ மகாராஜா கீர் குடிச்சாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிர்னா அணை எங்க இருக்கிறது, மகாராஷ்டிரா. அடுத்தது மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே, சிறுபான்மையர் உரிமை தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 18 வயசுல தான் நம்ம மைனர்ல இருந்து மேஜரா டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். ஓகேங்களா? மைனர்ல இருந்து மேஜரா டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். அப்போ மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டேனா 18ஆம் தேதி தான் வரணும். எந்த 18னா டிசம்பர் 18. அப்போ மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே 18 டிசம்பர் 18. லாஸ்ட் நேஷனல் சயின்ஸ் டே எப்பன்னு கேட்குறாங்க. ஸோ நேஷனல் சயின்ஸ் டே எப்போ? ஸோ நேஷனல் சயின்ஸ் டே எப்பன்னு பார்த்தீங்கன்னா February 28. ஓகேங்களா? ஸோ தேசிய அறிவியல் தினம் வந்து February 28. சர் சி வி ராமன் அவர்கள் நோபல் பரிசு பெற்ற அந்த தினத்தை தான் நம்ம அப்போ கொண்டாடுறோம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு 40 கேள்வி நம்ம நிறையவும் பார்க்க வேணாம், கம்மியாகவும் பார்க்க வேணாம் அதே நேரத்தில். ஸோ நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு மேலேயும். ஓகேங்களா? ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, உங்களுடைய மேலும் இது போல பல வீடியோஸை நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காக. தேங்க்யூ.